ஓம் ஸ்ரீ குருவே நமக. சாயி குரு சிஷ்ய உறவை பற்றி அனைவருக்கும் எடுத்துரைக்க நிறைய லீலைகள் செய்துள்ளார். அதில் ஒன்று, ஜவஹர் அலி என்ற பெயர் கொண்ட ஒரு நபர், ஒரு பக்கீர். அவருக்கென்று சில சிஷ்யர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடன் வந்து கொட்டாரம் போட்டு வீரபத்திரர் கோயிலுக்கு எதிரிலுள்ள ஒரு மைதானத்தில் ரகதா கிராமத்தில் தங்கிவிடுகிறார். சீரடிக்கு 1 மைல் தூரத்தில் இருப்பது இந்த ரகதா கிராமம். அங்கு ஒரு ஈத்காவை கட்ட ஆரம்பிக்கிறார். சில நாள்கள் கழித்தபின் அவர் வீரபத்ர சுவாமி கோயிலை இழிவு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டார். ஈத்கா கட்டுமான வேலை நிறுத்தப்பட்டது. பக்கீர் கிராமத்திலிருந்து விரட்டியடிக்கப்படுகிறார். அங்கிருந்து அவர் சீரடிக்கு வந்து பாபாவுடன் மசூதியில் தங்கினார். இந்த பக்கீர் நிறைய நூல்களை கற்றவர். அந்த கற்ற விஷயங்களை வைத்துக்கொண்டு இனிமையாக பேசும் பேச்சாளி. வெறும் நூலறிவு எதற்கும் உதவாது. நிறைய வாதம் வேண்டுமானாலும் செய்யலாம். அதனால் அந்த ஆத்மாவிற்கு எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்பட போவதில்லை. மேலும் இருக்கும் நிலையிலிருந்து கீழ்நிலைக்கே இதனால் தள்ளப்படுவோம். இவ்வாறு புத்தக ஞானத்தை, நூலை கற்று அதை வைத்துக்கொண்டு எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் என்று உண்மையை அறியாமல் பேசுபவர்கள் இந்த காலகட்டத்தில் மிக அதிகமாகிவிட்டனர். அது நமக்கு வேண்டாம். இந்த பக்கீர் அவர்களும் அவ்வாறு ஒரு இனிமையான திறமை வாய்ந்த பேச்சாளி மட்டுமே, ஒரு அனுபவ அறிவும் இல்லாதவர். ஆகவே இந்த பேச்சை கேட்டுக்கொண்டு கிராமமே அவரை கொண்டாடியது. அவர் பாபாவை தம் வசப்படுத்தி விட்டதாக மக்கள் பேசிக்கொண்டார்கள். ஏனெனில் பாபா தம்மிடம் வந்து பேசும் அவருக்கு மரியாதை கொடுப்பார். மேலும் இதை பயன்படுத்தி இந்த பக்கீர் பாபாவிடம் கூறுகிறார், நீ எனக்கு சிஷ்யனாக இருக்கலாம் என்று அவர் பாபாவிடம் கூறுகிறார். அவருடைய சுபாவத்தில் விளையாட்டு பிரியரான இருந்த பாபா அதற்கு ஒத்துக்கொண்டார். மக்களுக்கு இதன் மூலம் ஒரு அறிவுரை வழங்க வேண்டும் என்று திருவுளம் கொள்கிறார். இந்த பக்கீர் மிகுந்த சந்தோஷத்துடன் பாபாவை சீரடியிலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போய்விட்டார். பிரசித்தி பெற்ற பாபாவை சிஷ்யனாக்கி ஜவஹர் அலி குருவாகிவிட்டார். இருவரும் ரகதாவிற்கு சென்று வாழ்வதென முடிவு செய்தனர். குருவிற்கு, அதாவது இந்த பக்கீர் அவர்களுக்கு சிஷ்யருடைய கலைகள் தெரியாது. சிஷ்யருக்கோ குருவினுடைய குறைபாடுகள் தெரிந்திருந்தன. ஆனால் ஒரு பொழுதும் சிஷ்யர் குருவிடம் மரியாதை குறைவாக நடந்து கொண்டதில்லை. சிஷ்யனுடைய கடமைகள் அனைத்தையும் செவ்வனே செய்தார். குருவிடமிருந்து எந்த ஆணை வந்தாலும் அது சரியானதா, தகுதி உடையதா என்று பாராமல் அது உடனே நிறைவேற்றப்பட்டது. குருவின் வீட்டுக்கு தண்ணீரும் சுமந்தார் சாயி. இவ்வாறு குருவின் சேவையில் நாள்கள் ஓடின. ஆனால் சீரடிக்கு வருவதென்பது எப்போதோ ஒரு நாள்தான் முடிந்தது. இம்மாதிரியான நிலை ஏற்பட்ட போது இதனால் என்ன விளைந்ததென்பதை கேளுங்கள். இந்நிலை தொடர்ந்து பாபா பிரதானமாக ரகதாவிலேயே எப்பொழுதும் இருந்தார். மக்கள் பாபாவை பக்கீர் மந்திர சக்தியால் கட்டிவிட்டார் என்றும் சீரடிக்கு இனி அவர் வரப்போவதே இல்லை என்றும் உணர ஆரம்பிக்கின்றனர். ஆனால் அது உண்மையில்லை. இவ்வாறு சாயியை சீரடிக்கு மீண்டும் அழைத்து வர வேண்டும். அவர் இருந்தால் மாத்திரமே நம் எல்லோருக்கும் நன்மை விளையும் என்று அனைவரும் சேர்ந்து ஒன்றாக பேசுகின்றனர். பிறகு சீரடி கிராம மக்கள் பாபாவின் அன்பார்ந்த பக்தர்கள், சாயியின் மீது பந்தமும் பாசமும் கொண்டிருந்தனர். பாபாவிடமிருந்து அவ்வாறு பிரிந்திருந்து இருப்பது அவர்களுக்கு முறையான செய்கையாக தோன்றவில்லை. ஜவஹர் அலியின் பிடியில் பாபா அவ்வாறு பலமாக மாட்டிக்கொண்டது பற்றி கிராம மக்கள் மனதுள் கலக்கமுற்றனர்.
பாபாவை திரும்ப பெறுவது எப்படி என்று தீவிரமாக சிந்தித்து உரையாடுகின்றனர். பிறகு பக்தர்களின் கூட்டம் ஒன்று எப்பாடுபட்டாவது பாபாவை திரும்பவும் சீரடிக்கு அழைத்து கொண்டு வரும் வரை ஒருவரை ஒருவர் பிரிவதில்லை என்னும் திட வைராகியத்துடன் சீரடியிலிருந்து ரகதாவிற்கு செல்கின்றனர். ஆனால் அங்கு சென்று பாபாவிடம் இவர்கள் வருமாறு கூப்பிடும் பொழுது பாபா இதற்கு நேரெதிராக நிலைப்பாடு எடுத்தார். இந்த பக்கீர் மகா கோபி, அவரை சம்மதிக்க வைக்க முயற்சி செய்யாதீர். ஏனெனில் நீங்கள் அவ்வாறு செய்யின் அவர் என்னை எப்பொழுதுமே விடுவிக்க மாட்டார். இவ்வாறெல்லாம் நீங்கள் சீக்கிரம் இங்கிருந்து போய்விடுங்கள் என்று சாயி அவர்களிடம் கூறுகிறார். பாபா இவ்வாறு கூறியவுடன் கிராம மக்களுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. அடுத்ததாக என்ன செய்வது? நம்முடைய எதிர்பார்ப்புக்கு நேரெதிராக பாபாவே இவ்வாறு பேசுகிறாரே என்று அவர்கள் சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுதே பக்கீர் அங்கு வருகிறார். அவர் இந்த கிராம மக்களை வினவ ஆரம்பிக்கிறார். ஆக நீங்கள் இந்த பாபாவிற்காக இங்கு வந்திருக்கிறீர்கள் அல்லரோ? கோஷ்டியாக என்ன பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்? இவரை திரும்ப அழைத்து கொண்டு போக வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அதை மறந்து விடுங்கள். அது நடக்காத காரியம். ஆரம்பத்தில் இவ்விதமாக அவர் வெட்டொன்று துண்டிரண்டாக சொல்லிவிட்டாலும் நிறைய பேச்சுவார்த்தை நடந்து கடைசியில் அவரே கிராம மக்களின் வற்புறுத்தலுக்கு இணங்கி இவ்வாறு கூறுகிறார். அந்த பக்கீர் கூறுகிறார், உங்களுடன் என்னை சீரடிக்கு அழைத்து செல்லுங்கள். அப்பொழுது நானும் கூட வருவேன். பாபாவையும் உங்களுடன் அனுப்பி வைக்கிறேன். நானும் உங்களுடனே வருவேன். நாம் எல்லோரும் நம்முடன் இந்த சாயியை அழைத்து கொண்டு போவோம். இவ்விதமாக பக்கீரும் கோஷ்டியும் திரும்பி சீரடிக்கு சாயியை அழைத்து கொண்டு வந்தனர். இவ்வாறு அந்த பக்கீர் அவருக்கு பாபாவிடமிருந்து பிரிய மனமில்லை, பாபாவுக்கும் அவரை அனுப்பிவிட மனமில்லை. இது எப்படி சாத்தியமாயிற்று என்று யாருக்குமே புரியவில்லை. சாயி பரபிரம்மத்தின் அவதாரம், பக்கீரோ பிரம்மையே உருவானவர். சீரடியில் தேவிதாசரால் பரீட்சை செய்யப்பட்ட போது இந்த பக்கீரின் பிரம்மைகள் அனைத்தும் தூள் தூளாகிவிட்டன. தேவிதாஸ் என்ற ஞானி ஏற்கனவே சீரடியில் வாழ்ந்து வந்தவர். சாயியின் மீது அதிக அன்பும் மரியாதையும் கொண்டவர். ஆகவே இந்த தேவிதாசர் அவர் முன்னிலையில் இந்த பக்கீர் கொண்டு வரப்படுகிறார். தேவிதாசரும் பக்கீரும் சாஸ்திர ரீதியாக வாக்குவாதம் செய்தனர். தம்முடைய தவத்தின் சக்தியால் தேவிதாசர் பக்கீரை அடியோடு தோற்கடித்து விட்டார். பக்கீர் சீரடியிலிருந்து விரட்டப்பட்டார். சீரடியிலிருந்து தப்பியோடிய பிறகு பக்கீர் வைஜாபுரிக்கு சென்று அங்கு வாழ்ந்து வந்தார். பல வருடங்களுக்கு பிறகு அவர் சீரடிக்கு வந்து சாயிநாதரை நமஸ்காரம் செய்தார். தாம் குருவென்றும் பாபா சிஷ்யர் என்றும் எண்ணிய பிரம்மைகள் அனைத்தும் நிவர்த்தியாகி மன்னிப்பு கோருகிறார். சாயியிடம் என்னை மன்னித்து விடுங்கள் என்று அவருடைய பாதங்களில் விழுந்து இந்த பக்கீர் மன்னிப்பு கோரி தூய்மையடைகிறார். பாபாவும் அவரை முன்போலவே ஆதரித்தார். பாபாவினுடைய வழிமுறைகள் இவ்வாறு ஆராய்ச்சிக்கும் காரண காரிய விளக்கத்திற்கும் அப்பாற்பட்டவை. நேரம் வந்தபோது பிரச்சனை தீர்வு செய்யப்பட்டது. ஆனால் அதுவரை பாபா பொறுமையாக குரு சிஷ்ய உறவிற்கு மதிப்பு கொடுத்து வாழ்ந்தார். இவ்வாறு குருவென்று பக்கீர் தமக்குத்தாமே நினைத்து கொண்டால் அது முழுமையாக அவருடைய பொறுப்பாகிறது. ஆனால் சிஷ்யன் என்று விளையாட்டிற்காக கூறினால் கூட மக்களுக்கு உணர்த்துவதற்காக தமது கடமைகள் என்னவென்று தெரிந்து கொண்டு அவற்றை செவ்வனே செய்தார் பாபா. இதுதான் இக்கதையின் சாரம். சாயிநாதரால் வாழ்ந்து காட்டப்பட்ட பாடமாகும். ஒருவர் குருவிடம் பரிபூரணமான சரணாகதி அடைவதை விடவும் குரு அவரை தம்முடைய சிஷ்யராக முழு மனதுடன் ஏற்றுக்கொள்வதை விடவும் உயர்ந்த விஷயம் இவ்வுலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. இந்த பரஸ்பர உறவு ஏற்படாமல் உலக வாழ்வெனும் சமுத்திரத்தை எவராலும் கடக்க இயலாது. இக்காதையின் முக்கியமான பாடம் இதுவே. ஆயினும்
தம்முடைய அகங்காரத்தை முழுமையாக அழித்துவிட வேண்டும் என்று உறுதியாக தீர்மானம் செய்யக்கூடிய தைரியம் இருப்பவரும், அகங்காரமற்ற நிலை என்னும் கோட்டையை ஜெயித்து பிடிப்பவரும் அபூர்வமானவரே. இங்கு அறிவுபூர்வமான சிந்தனைகளும் சாமர்த்தியமும் எடுபடா உயர்ந்த ஆன்மீக நிலையை அடைய வேண்டும் என்று விரும்புபவர் அகந்தையையும் கர்வத்தையும் அறவே ஒழித்துவிட்டு வாழ்க்கை நடத்த வேண்டும். பூத உடலில் இருக்கும் அபிமானத்தை எரித்து விட்டவரே எடுத்த ஜென்மத்தின் நிறைவை காண முடியும். பிறகு அவர் முக்தி பெறுவதற்காக யாரிடமாவது சிஷ்யராக இருப்பதை ஏற்பார். இளமையும் கவர்ச்சியும் நிறைந்த உருவத்தில் பற்றற்ற மனமும் இருந்ததை பார்த்த பெரியோர்களும் சிறியோர்களும் அனைத்து மக்களும் சாயியை பார்த்து ஆச்சரியம் அடைந்தனர். ஞானிகளின் தேக சம்பந்தமான நிகழ்ச்சிகளும் அவர்களுடைய முன்ஜென்ம வினைப்படியேதான் நடக்கின்றன. இருப்பினும் வினையின் பாரத்தை அவர்கள் சுமப்பதில்லை. காரணம், செயல் புரிபவன் நான் என்ற எண்ணமே அவர்களுக்கு இருப்பதில்லை. சூரியன் எப்படி இருட்டில் இருக்க முடியாதோ அப்படி ஒரு ஞானி துவைத பாவத்தில் இருக்க முடியாது. ஏனெனில் இப்பிரபஞ்சமே அவரிடத்தில்தான் இருக்கிறது. அவர் அத்வைத பாவத்தில் வாழ்கிறார். இந்த குரு சிஷ்ய சரித்திரத்தை பரம பக்தரான மகிழ்சாபதி விவரித்த விதமாக பிரவசனம் செய்தாகிவிட்டது என்கின்றார் இதன் ஆசிரியர். இவ்வாறு குரு சிஷ்ய உறவிற்கு மகத்துவம் மிக அதிகம். அது ஒன்றே இந்த உலக வாழ்வை இறைநிலையை அடையும் வாய்ப்பும் வழியும். குருபாதமே கதி.